ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். பொதுமக்கள் குறை கேட்கும் நிகழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடைபெறும். மக்கள் அனைவரும் எளிதில் அணுகக்கூடியதாக இருக்கவில்லை. ஆனால் இன்று தொடங்கப்படும் மக்கள் மன்றம் அந்தந்த பகுதி காவல் நிலையத்தில் சுழற்சி முறையில் நடத்தப்படும் என்பதால் பொதுமக்கள் எளிதாக காவல்துறை அதிகாரிகளை அணுகி தங்கள் குறைகளை புகார்களை சொல்லி அதற்கு தீர்வு காண முடியும். பொதுவாக இந்த திட்டம் பொதுமக்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுடன் இடையே ஒரு இணைப்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த புதிய அணுகுமுறை காவல்துறை நிர்வாக செயல்பாடுகளில் ஒரு வெளிப்படை தன்மையை ஏற்படுத்தும். காவல்துறையின் மீது பொதுமக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை அதிகப்படுத்தும். நான் முதல்தோட டிஜிபி போலீஸ் சீனியர் போலீஸ் மீட்டிங் போட்டு என்ன சொன்னேன், நீங்க வந்து பப்ளிக் கிரிவன்சஸ் மட்டும் ஏதாவது சிஸ்டம் பண்ணுங்க. வெரி ஹாப்பி த டிஜிபி took it very seriously. நிகழ்ச்சியை அவங்க தூங்கி வச்சாங்க. சாமானிய ஆர்டினரியாக போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. இப்பெல்லாம் அந்த ஒரு எஃப்ஐஆர் போடணும்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாலும் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். நான் இப்போ சொன்னேன், எங்களோட போலீஸ் ஆஃபீஸர் கூட நான் குஜராத் இருக்கிற டைம்ல நான் ரிட்டையர் ஆன பிறகு ஒரு நாள் கூட போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது. அதுதான் என்னோட விருப்பம். பிகாஸ் இட் இஸ் வெரி எஃப்ஐஆர் அண்ட் இன்டகிரேஷன் ஆல் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் திங். அதனால மக்கள் மத்தியில் அந்த பயம் இருக்கக்கூடாது. எஸ், பயம் இருக்கணும். யார் கூட ரவுடி பசங்களாலும் குண்டா தத்துவங்களும் அதுக்கு போலீஸோட பயம் இருக்கணும். பட் நாட் ஃபார் த காமன் மேன். புதுச்சேரி காவல்துறையின் மற்றொரு முயற்சியை நான் மனதார பாராட்டுகிறேன். குழந்தைகளின் பாதுகாப்பை நல்வாழ்வை உறுதி செய்வதற்காக பள்ளிகளில் புகார் பெட்டிகள் கம்ப்ளைண்ட் பாக்ஸுகளை நிறுவ காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதில் வந்து அப்ளிகேஷன் எல்லாம் ஒரு 10% அப்ளிகேஷன் அண்மை காலமாக பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத சூழலில் குழந்தைகள் தங்கள் குறைகளில் பயம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் சொல்வதற்கு இந்த திட்டம் மிகவும் உதவியாக இருக்கும். குழந்தைகளின் புகாரர்களுக்கு முறையாக தீர்வு காணும் சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். இன்று ஒரு சில பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் விரைவில் அனைத்து பள்ளிகளிலும் விரிவுபடுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.